ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைக்காரன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தடவை நம்ம மாண்டியாவில் இருக்கிற ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் வந்திருக்கோம். நம்ம இது வந்து பல்முரி பக்கத்தில் இருக்கிற ஒரு டெம்பிள். இந்த டெம்பிளில் வந்து என்னென்னா நம்மளோட சிவன் இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, குஷியாகிடுவீங்க. இதோ நம் சிவன் அருமையாக உட்காந்துருக்குறாரு. பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பின்னாடி அந்த சைடு நதி மாதிரி போகுது போல், கேஆர்எஸ்லேருந்து வருது போல், பல்முரியிலேருந்து. ஸோ நம்ம சிவன் வந்துருக்கிறாரு. வேறு லெவலுங்க. உள்ளே போகலாம், நம்ம வரும்போது போகலாம் உள்ளக்க. என்னென்னா இந்த டெம்பிள் வந்து காஷிக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு பெரிய மகத்துவமான ஒரு டெம்பிளாக லோக்கல் பீப்புள் சொன்னாங்க. ஸோ ಓ ಯಾರು ಸ್ನಾನ ಮಾಡೋಕ್ಕೆ ಅಲೌಡ್ ಇಲ್ಲ? ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಕೆಳಗಡೆ ಡೌನ್ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. ಓ ಡೌನ್ ಹೋಗ್ಬೇಕು. ಓ ಓ ಯಾ இதுதாங்க பல்முரி. ಓ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಓ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ನೀರು. ಹಾಂ ಅಲ್ಲಿ ಅಲೌಡ್ ಇದೆಯಾ? ಹಾಂ ಅಲ್ಲಿ ಅಲೌಡ್ ಇದೆಯಾ? ಮತ್ತೆ ಅಲ್ಲೇ ಹೋಗೋಣ. ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ತೀವಲ್ಲ, நதிகளுக்கு பக்கத்தில் தாங்க நம்மளோட சிவன் டெம்பிள் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அருமையாக இருக்குது. நான் வந்திருக்கிறது இப்போ வந்து ஈவினிங் டைம் போல். ஸோ ஈவினிங் டைம்னால கொஞ்சம் வந்து பெருசாக வெயில் எதுவும் தெரியல. நம்ம போகும்போது மதியம் ஒரு 2-3 மணி இருக்குங்க. அப்போது ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு. ஸோ பட் அந்தளவுக்கு பெருசாக வெயில் எதுவும் தெரில, சில்லுன்னு தான் இருந்தது. இப்போ நம்ம தண்ணியை பார்த்ததும் ஓகே, ஒரு டைவ் அடிச்சுட்டு குளிச்சு பார்த்தலாம் சொல்லிட்டு அப்படியே ஒரு குதிச்சாச்சுங்க. இந்த தண்ணியை பார்க்கணுமே, எப்போ அவ்வளோ சில்லுன்னு இருந்ததுங்க. ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் எடுத்த மாதிரி இருந்ததுங்க. பட் உள்ளே தவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆனதும் அப்படியே நமக்கு அது செட் ஆகிடுச்சு. அப்படியே அந்த குளிர் தெரியல. வாட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து அதை ஆப்போசிட்டாக நீச்சல் அடித்து போக முடியல. ஏன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுனால எதிர்த்து போக முடியலங்க. அதே போல் அங்கே ஆழமே இல்லைங்க, நம்மளோட செஸ்ட் அளவுக்கு தான் வந்து வாட்டரே இருந்தது. ஸோ நீச்சல் தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பிளேஸ். அங்கே வந்து நின்று குளிக்கிறதுக்கும் ப்ளஸ் அங்கே நீச்சல் கற்றுக்கிறதுக்கும். நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆழம் தேவைங்க. ஆமாம், ஏன்னா நம்ம ஆழத்துலேயே குளிச்சு பழகியாச்சு. ஆக்சுவலாக நம்ம விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தேர்ட் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் மக்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. யாருமே ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியோட. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. பாருங்களேன், ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு. நானும் ஸ்விம் பண்ணி பார்க்குறேங்க, போகவே முடியலைங்க. அட போங்கடா நீங்களும் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேங்க, நடந்தேவோ பாத யாத்திரை மாதிரி தண்ணிக்குள்ளே. ஏன்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருந்ததுங்க, சுத்தமாக நீச்சடிக்கவே முடியல, அடித்து முன்னாடி போக முடியல. அதான் அப்பாடா, எப்படியோ நீச்சல் அடித்தோம், நடந்தோம், அப்படி உள்ளக்கு அப்படியே வந்தாச்சுங்க பாத யாத்திரையாக. அங்கே ஃபுல்லாக பாறை தாங்க, எல்லா பக்கமும் பாறை தாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டியதாகிடுச்சுங்க. ஏன்னா ஸ்க்ராட்சில் ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி சில்லு இருந்ததுனால எந்த ஒரு இதுவும் தெரியல, காயம் பட்டதே தெரியல. செம கிராச்சுங்க. வெளியே வந்துட்டு காலை பார்த்தங்க, அங்கங்கே ஸ்க்ராட்ச் இருந்தது.
என்ஜாய் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வந்து கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், நம்ம சேஃப்டியும் பார்த்துக்கணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இது வாட்டர் பிளேஸ் வேறையா, அங்கங்கே பாசிலாம் இருக்கும். ஸோ பார்த்து நடக்கணுங்க, இல்லைனா கால் வலிக்கு கீழே விழுந்துருவோங்க. கடைசியில் தண்ணியில் ட்ரெக்கிங் பண்ண வேண்டியதாகிடுச்சுங்க. பாறையை பிடிச்சி போக வேண்டியதாகிடுச்சு. ஒரு வழியாக இங்கேருந்து இங்கே வந்துட்டேங்க. ஒரே சந்தோஷம்தான் ரீச் ஆனதில். நீர் விழுகிறத பாருங்களேன், முத்து போல் இருக்குங்க பார்க்குறதுக்கு. உன்னை அள்ளி சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், முத்து போல் இருக்கிறாயே என்று. ரொம்ப அழகான பிளேஸுங்க, மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. பாருங்களேன் சுற்றி. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே தண்ணியிலேயே தவழ்ந்து அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் வந்தாச்சுங்க சேஃபாக. பட் கீழே ஃபுல்லாக பாறைதாங்க, செம்ம ஸ்க்ராட்ச். எதுவுமே தெரியல எனக்கு உள்ளே இருக்கிறப்போ, வெளியில் வரும்போது தான் தெரிஞ்சது. நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுங்க, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். ஆமாம், கர்நாடகாவில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் பல்முரி ஒரு முக்கியமான பிளேஸுங்க. நல்லாயிருக்கும், ஒன் டே ட்ரிப்புக்கு நல்லாயிருக்கும். இங்கேயும் ஒரு சின்ன கோயில் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க, அவ்வளோதான். இந்த பிளேஸ்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கோயிலுக்கெலாம் போகணும், ஸோ சீக்கிரம் போகணும், அதனால் கிளம்பியாச்சுங்க. யா, குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெம்பிள் போக போகிறோங்க. இந்த டெம்பிள் தான் சிவன் டெம்பிள், நம்ம முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ அந்த டெம்பிள் தான் போக போகிறோம் நம்ம. ஸோ பார்க்கலாம். ஸோ இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இங்கே வந்து அகஸ்தியர் முனிவர் வந்து தவம் புரிந்து லிங்கத்தை வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் வந்து அவரோட ஆட்சி பகுதியை வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கிறாரு. அப்போ அங்கே லிங்கத்தை பார்த்துட்டுருக்கிறாரு. பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரே ராத்திரியாக இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சிவனுக்கு வந்து டெய்லி வழிபாடு நடக்கிறதுக்கு நன்கொடை வழங்கிட்டு போயிருக்கிறாருங்க. அகஸ்தியர் வந்து இங்கே இருக்கிற சிவனை வழிபட்டதுனால இங்கே இருக்கிற சிவனை வந்து அகஸ்தியேஸ்வரன் அழைக்கிறாங்க எல்லா பேரும். நல்ல பெரிய கோயில் தாங்க, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த கோயிலில் சிவனும் நாராயணனும் ஒரே கோபுரத்துக்கு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி இருக்கிறாங்க, நம்ம ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, நம்மளோட கணேசனும் இருக்கிறாரு. இங்கே டெம்பிளுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர் இருக்குங்க. நதியோட கரையில் தான் இந்த கோயிலே இருக்குது. ரொம்ப அருமையான பிளேஸுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மக்கள் இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க தூண்டிலில். நம்ம அங்கே தாங்க குளித்தோம் அந்த ஏரியாவில். அவ்வளோதாங்க, ட்ரிப் முடிஞ்சது. பல்முரி பார்த்தாச்சு, நம்ம அப்படியே வீட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த பிளேஸ் வந்து மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு பிளேஸுங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம் பெலகோனா பக்கத்தில் இருக்குது. பெங்களூர்ந்து வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.5 hours ஆகும். மைசூர்லேருந்து வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 1 hour ஆகும். ஒன் டே பிளானுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸுங்க. ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு அருமையான பிளேஸ். கர்நாடகா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.